نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹுடைய அளப்பரியும் கருணையினாலே இன்றைய ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். சூரத்துல் பக்ராவுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் ரஹ்மான் தொழுகையை பற்றி அடுத்து சொல்லுகின்றார். முதலில் முத்தகீன் என்று சொல்லிவிட்டு முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டுகிறது என்று சொல்லிவிட்டு கைபான விஷயங்களை மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை, அப்படி கைவான விஷயங்களை யார் நம்புகிறாரோ அவரிடத்திலே தக்குவா என்பது வந்து விடுகிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு பண்பு மூமின்களிடத்தில் இருக்க வேண்டும், குறிப்பாக முத்தகீன்களிடத்திலே தக்குவாதாரிகளிடத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தக்குவா என்பது அங்கே வரும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது தொழுகையாக. தொழுகை என்பது நம்ம நினைக்கிற மாதிரி வாரத்துல ஒரு முறை ஜும்மாவுக்கு வந்து தொழுதுட்டு போறவங்க, அல்லது சில பேர் இருக்கிறாங்க காலையில போய் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஃபஜ்ரை தொழுதுட்டு போய் கடை திறக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட ஃபஜ்ர் மட்டும் தொழுவாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அந்த மக்ரிப் வக்து அவங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும், அந்த மக்ரிப் வக்துக்கு மட்டும் வருவாங்க, அடுத்து இஷாவுக்கு வர மாட்டாங்க. இப்படி தொழுகையாளிகள் பல்வேறுபட்ட பல விதங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா யுகீமூன ஸலாத் அந்த வார்த்தையை பயன்படுத்தார். தொழுகையாளிங்கிற வார்த்தையை சொல்லாம தொழுகையை நேமமாக நிலைநிறுத்துபவர்கள் அப்படின்னு என்ன சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு அப்படி யார் இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் இறையச்சம் உடையவர்கள், அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் சரியான வழியை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல தொழுகையுடைய விஷயத்துல நாம் இன்னும் நிறைய விஷயங்களை கவனிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா தொழுகைக்கு முன்னால் நாம இந்த சிறுந்தொடக்கு பெருந்தொடக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம பெரியவர்களுக்கு அந்த வார்த்தைகள் விளங்கும். தொடக்குன்னு சொன்னா குளிப்பு கடமையாக இருப்பது, சிறுந்தொடக்கு பெருந்தொடக்குன்னா குளிப்பு கடமையாக இருப்பது, சிறுந்தொடக்கு அப்படின்னு சொன்னா ஒது கடமையாக இருப்பது. ஒது முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஒதுவை சரியான முறையிலே செய்ய வேண்டும். ஒழுடைய விஷயத்துல சரியில்லை அப்படின்னு சொன்னா அவருடைய தொழுகையும் சரியில்லாமல் போய்விடும். அவர் எவ்வளவு பயபக்தியோடு தொழுதாலும் அங்க என்ன செய்யணும்னு சொன்னா தொழுகை அவருக்கு எந்த விதமான பலனையும் கொடுக்காது. அதனால்தான் அல்லாஹ் யுகீமூன ஸலாத் தொழுகையை நேமமாக தொழுவதோடு மட்டும் இல்லாது அதற்கான அந்த முறைகளை ஒழுவை தேடி என்ன செய்வாங்கன்னு சொன்னா முதலாவதாக அந்த ஒழுவுடைய விஷயத்தை கவனமாக இருப்பார்கள். சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வேகமா வருவாங்க, டக்குன்னு சொன்னா வேக வேகமா உறுப்புகளை கழுவிட்டு காலில் தண்ணி 2 படி முண்டு ஊத்திட்டு அப்படி வந்துடுறோம். ரொம்ப கவனம் நம்முடைய விரல்களுடைய இந்த இடுக்குகளில் எல்லாம், விரல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில எல்லாம் தண்ணீர் பட்டதா என்பதை கவனிக்க வேண்டும். அதே போல குறிப்பாக நம்முடைய காலுடைய விரல்கள், அதற்கு பிறகு காலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த குதிங்கால் பக்கம் பெரும்பாலும் செய்யணும்னு சொன்னா தண்ணி ஊத்துகிற பொழுது அந்த தண்ணி அப்படியே பட்டு ஓடுமே தவிர அங்க நனைந்ததை போன்றே தெரியாது. கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம தேய்த்து கழுக வேண்டும். ஒழுவுடைய விஷயத்துல நம்ம தேய்த்து என்ன செய்யணும்னு சொன்னா கழுக வேண்டும். இதெல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள அல்லாஹ் அடக்குறான். யுகீமூன ஸலாத் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அல்லாஹ் அடக்கி ஒழுவை முழுமையாக பேணுவார். ஒழு என்ன செய்வாருன்னு சொன்னா முழுமையாக பேணி அந்த ஒழுவை செய்து கொண்டு அதற்கு அடுத்து என்ன செய்வாருன்னு சொன்னா தொழுகைக்கு வந்து நிற்பார். ரெண்டாவது அதற்கடுத்து குளிப்பு, நம்முடைய குளிப்புடைய விஷயத்தை சொன்னோம். குளிப்புங்கிறது ஒரு மயிர் அளவு கூட நம்முடைய உடலிலே நனையாமல் இருக்கக்கூடாது. அழுக்கு என்பது வேறு, உடல்ல அழுக்கு படிவது என்பது வேறு, வியர்வை என்பது வேறு, அதெல்லாம் அது பிரச்சனை இல்லை. ஆனா தண்ணீர் நாம் குளிக்கிற பொழுது ஒரு மயிர் அளவு கூட நனையாமல் உடலில் எந்த உறுப்பும் இருந்துவிடக் கூடாது என்று நமக்கு மார்க்கம் சொல்லுகிற செய்தி. அந்த அடிப்படையில
ஒதுவுடைய பரலுகள் என்று நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா 3 விஷயங்களை நாம அதுல கவனிக்கணும். குளிப்புடைய விஷயத்துல 3 விஷயங்களை கவனிக்கணும். ஒன்றாவது வாய் கொப்பளித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இமாம்கள் இந்த குரான் ஹதீஸ்ல இருந்து எடுத்து சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னா, குளிப்பவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு சொன்னா முதலிலே ஒதுவையே செய்து கொள்ள வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா ஒதுவையே செய்து கொண்டு அதற்கு பிறகு குளிக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த ஒதுவுடைய கடைசி பரவாக இருக்கக்கூடிய அந்த கால கழுவுறதை மட்டும் குளிச்சு முடிச்சுட்டு கழுவணுங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதுகள்ல பார்க்கிற நம்ம செய்தி. இமாம்கள் இன்னும் கூடுதலா சொல்றாங்க, வாயை கொப்பளிக்க வேண்டும், அவர் நாசிக்கு தண்ணீர் செலுத்திக் கொள்ள வேண்டும். அது கொஞ்சம் கவனம் இல்லாம விட்டுட்டோம்னு சொன்னா குளிப்பே நிறைவேறாமல் போய்விடும் அப்படிங்கிறது நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய செய்தி. அடுத்து 3வது உடல் உள்ள எல்லா பாகங்கள் எந்த இடுக்கிலேயும் தண்ணீர் படாமல் இருந்து விடக்கூடாது. நம்மள மாதிரியான இடங்கள்ல தண்ணீர் தாராளமாக இருக்கு, நம்ம தண்ணீர் நிறைய கொண்டு ஊற்றி குளிச்சிருவோம், அல்லது ஓடுகிற தண்ணீரை இறங்கி குளிச்சிடுறோம், அல்லது குளம் போன்று நிறைந்து நிற்கிற தண்ணீரை நம்ம இறங்கி குளிச்சிடுறோம். அதனால நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு குறையும். சில இடங்கள்ல தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கும், அவங்க தண்ணி வர்றதே பிரச்சனையா இருக்கும். அரை குடம் 1 குடம் வச்சுட்டு தான் குளிப்பாங்க. அவங்க அப்படி குளிக்கிற பொழுது ரொம்ப கவனமா என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கடமை நீங்குகிற அளவிற்கு இந்த விஷயங்களை எல்லாம் கவனித்து அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது இந்த யுகைமூன ஸலாவில இருக்கிற செய்தியாக இருக்கிறது. அதே போன்று நாம ஒது, அதற்கடுத்து இந்த குளிப்பு, இந்த 2 விஷயங்களையும் பேணி நாம தொழுகைக்கு வந்து இறையச்சத்தோடு நேமமாக எல்லா வக்துகளையும் என்னுடைய கடைசி மூச்சு வரை, என்னுடைய வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை, என்னுடைய நினைவு இருக்கின்ற வரை, எனக்கு நினைவு இருக்கின்ற வரை தொழுகையிலே நான் கவனத்தை செலுத்த வேண்டும். எனோதானோ என்று சொல்லி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதும் அந்த யுகைமூன ஸலாவிலே சொல்லப்படுகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்து வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்று சொல்லி அடுத்த செய்தியை, நாம் எதை வழங்கினோமோ, நம்மள சில பல பேர் நினைச்சுட்டு இருக்கோம், எனக்கு வருமானம் ரொம்ப கூடுதலா இருந்தாலும் நான் வந்து சதக்கா செய்யணும், இல்லைன்னா கம்மியா இருக்கிற வருமானத்தை நான் சதக்கா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள்ல நம்மள பல பேர் இருக்கிறோம் நம்ம. ஆனா அப்படி அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்னா மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம எதை வழங்கியிருக்கிறோமோ, எந்த வாழ்வாதாரத்தை நாம வழங்கியிருக்கிறோமோ அந்த வாழ்வாதாரத்திலிருந்து அவரும் என்ன செய்யணும்னு சொன்னா எடுத்து தான தர்மமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பண்புகள் 3ஆவதாக இந்த பண்பு, முதலாவது கைபை நம்புவது, மறைவான விஷயத்தை நம்புவது, ஈமான் கொள்வது, 2வது தொழுகையுடைய விஷயத்தில் இப்படி கவனத்தோடு இருப்பது, 3வது கொடுக்கப்பட்ட ரிசுக்கில் இருந்து அவர் செலவு செய்வது, மற்றவர்களுக்கு செலவு செய்வது. இந்த தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் தக்வாதாரியாக இருக்கிறார், முத்தகீன்களாக இருக்கிறார், அவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிற செய்தியை நாம் இந்த 3வது வசனத்திலே பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு அப்படிப்பட்ட எல்லா நல்ல வாக்கியங்களையும் தந்து அருள் புரிவானாக. வாசிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.